பாஜக கூட்டணி மற்றும் பலர் விமர்சிச்சிருக்காரு. கடந்த முறை பனையார் அப்படின்னு விமர்சிச்சதா இந்த முறை தவிர்த்திருக்கீங்களா? அதாவது யாரு தலைமையில கூட்டணி அமைக்கப்படுகிறது என்பதை நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. மற்றொரு கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. யாருமே இங்க என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. யாரும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லவே இல்லை. எல்லாமே என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. யாரு முதல்வர் வேட்பாளர்னு கூட அவங்களுக்கு தெரியல. சோ அதை தான் சூசமா இங்க யாருக்கு நடுவுல யாருக்கு களத்துல யார் இருக்கா யாருக்கு நடுவுல போட்டிங்கிறதா ஒட்டுமொத்த எல்லாரும் அனைத்து கட்சிகளும் மற்ற இருக்கிற 2 கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆதரவு எங்களிடமிருந்து யாரும் மாற்ற முடியாது. சோ அது வர தேர்தலில் மக்கள் நீங்க சொல்ற அதே அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லாருமே விருப்ப மனுக்கள் விநியோகம் மையம் கூட விருப்ப மனுக்கள் விநியோகங்கிற தேர்தலுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. தாவேகா விருப்ப மனுக்கள்னா பெறுகிறதா? விரைவில் அது சம்பந்தமாக இன்னும் 2 மாதம் தேர்தல் பணிக்காக அது சம்பந்தமாக விருப்ப மனுக்கள் அனைத்திலும் எங்களோட தலைவர் ஆலோசித்து வருகிறார். விரைவில் அதுக்கான தேதிகள் எல்லாமே ஆலோசனையில இருக்கு. எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக ஒரு முடிவுகளை இல்ல உங்களுக்கு சுற்றுப்பயணம் சம்பந்தமாக அப்ரூவலுக்கு இருக்கு. அப்ரூவல் வந்தோடனே நாங்க தேதி அறிவிக்கிறோம். விஜய் அவர்களோட ஆங்கில ஊடகத்தை தலைவர் விஜய் சந்திச்சாரு, ஆசிரியர்களை சந்திச்சாரு. ஆனா தமிழக ஊடகங்கள் எப்பவுமே கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். ஆனா ஒரு வாட்டி உள்ள கூட அழைச்சி செய்தியாளர் சந்திப்பு இல்ல. எப்ப சந்திக்க போறாரு செய்தியாளர்களை? அதாவது திரும்ப எல்லாரும் ஒரு கேட்டுட்டே இருக்கீங்க. செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா யாரு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல ஒரு கட்சி நடத்துறதுக்கு. நான் சொல்றேன், அதாவது செய்தியாளர் தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில பேர் கடந்த 7-8 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவங்களுக்கு தேவையான மக்கள்கிட்ட போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க்கும் இல்ல. கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வர்றாரு. தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு தான் இருக்கு. தேவையான பொழுது கண்டிப்பாக இதுவரையிலான மக்கள் சந்திப்புமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சந்திப்பா தான் இருக்கு. எப்போ மக்களை கை கொடுத்து சந்திக்க போறாரு? ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு புரோட்டோகால் படி நடக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே மக்களை வச்சுதான் சந்திச்சுக்கிறாரு. பேச்சு மட்டும் தான் இருக்கு. இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல. எங்களுடைய தலைவருக்கு இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது காவல்துறை சார்பாக எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்ல, எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுவதில்லை. முற்றிலுமாக இங்கு தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்புகிறார்கள். தலைவரிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற திமுகவின் கையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட எங்கேயுமே இடம் கொடுக்க அனுமதிப்பதில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட எங்கேயும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கறதில்லை. அதனால ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதோட என்ஜின் எங்களுக்கு எதிராக எங்களை எப்படி தடை போடணும் மட்டும்தான் இருக்கு. இதையும் தாண்டி எங்களுடைய சந்திப்பு ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கும். பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தலைவரின் சந்திப்பு நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.